தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். அவனுக்கு உன் மேல அன்பு பாசம் காதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. திடீர்னு காலையில ஆபீஸ்க்கு போகும்போது உன்னை ஆசையா சோன் பப்படின்னா ஆபீஸ்ல இருந்து ராத்திரி திரும்பி வந்து சரிதான் போடிங்கிறான். என் புள்ள ஒரு மென்டல். அவனை விடு அத்தை. அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனை மென்டல்னு சொன்னோன்னு அப்படியே பதற பாரு. இந்த பதட்டம் தான் எனக்கு வேணும். உன் ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கத்தான் அப்படி சொன்னேன். அதுக்காக அவர் மென்டல் எல்லாம் பேசாதீங்க. அவர் தெரிஞ்சிடுவாரு, என்ன ஏத்துப்பாரு. கோழி சுடு தண்ணி குடிச்சிட்டு அவுச்ச முட்டை போடுன்னு நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அத்தை, அவனை நம்புறதை விட ஒன்ன நான் நம்புறேன். அவன் மேல நீ வச்சிருக்கிற அன்பு பாசம் காதல நம்புற. என் பையனை வழிக்கு கொண்டு வரது உன் கையில தான் இருக்கு. இதுக்கு மேல அவர் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அத்தை. இத பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க கண்மணி. நீ அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலனா அந்த பாவம் அவனதான் சேரும். அது எப்படி அத்தை? ஆமா, பெண் பாவம் பொல்லாததுன்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அவனை நம்பி வந்த நீ சந்தோஷமா வாழலனா உனக்கு அவன் கஷ்டம் கொடுத்தானா அந்த பாவம் அவனதானே சேரும். அப்புறம் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்துறீங்க? எங்க யாராலையும் இனிமே வருணை மாத்த முடியாது. அது இனிமே உன் கையில மட்டும்தான் இருக்கு. அவன் பூமி மேல வச்சிருக்கிற காதல் பாசம் உண்மைனா நீ வருண் மேல வச்சிருக்கிற பாசம் காதல் பொய்யா? அது எப்படி பொய்யாகும்? ஏன் லவ் ரொம்ப சின்சியர் அத்தை. அவனுக்கு அவன் காதல் மேல இருக்கிற நம்பிக்கை மாதிரி உனக்கு உன் காதல் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அப்போ அத நிரூபி. அததானே இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பயமாவும் இருக்கேன். ஐயோ, விக்கலுக்கும் சிக்கலுக்கும் பயந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது கண்மணி. அவர் என் வழிக்கே வரமாட்டாரு அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ யாரு? நான் கண்மணி. ஐயோ, அது இல்ல. நான் ஒரு டீச்சர். நீ டீச்சரே இல்ல, சரியான மக்கு ஸ்டூடெண்ட். என்ன அத்தை சொல்றீங்க? நீ யாருன்னா நீ ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு மனசு வச்சா ஒரு ஆம்பளைய மயக்க முடியாதா? அதுவும் நீ பொண்டாட்டி. புருஷனை மயக்க முடியலையேன்னு புலம்புறியே. ஓ, கையில லைசன்ஸ வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டவே தெரியலங்கற. என்னமா நீ? என்ன அத்தை நீங்க எப்படி எப்படியோ பேசுறீங்க? நான் உன் மாமியார். நான் அப்படி இப்படிதான் பேசுவேன். எனக்கு காரியம் ஆகணும். அது இல்ல அத்தை, அவரு பூமியையும் என்னையும் கம்பேர் பண்றாரு. பூமி கிட்ட என்னால போட்டி போட முடியுமா? ஏமா, பூமி இன்னும் உயிரோடவா இருக்கா? அவ கூட நீ போட்டி போடுறதுக்கு? பூமி ஒரு தங்க ஊசினே வச்சுக்கோ. நீ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டீல் ஊசியாவது இரு. ஸ்டீல் ஊசியா இருந்தாலும் சுருக்குன்னு குத்தும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. என்னால அவர் மனசை ஜெயிக்க முடியுமா அத்தை? நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்ன முந்திக்கிட்டு பூமி நினைப்புதான் அவர் மனசுல வருது. இங்க பாரு, அப்படி எல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. நீ போலீஸ்காரருக்கும் பீட்சாக்காரருக்கும் போன் பண்ணி பாரு. போலீஸ்காரரை முந்திக்கிட்டு பீட்சாக்காரரு வந்து முதல்ல நிப்பாரு. உலகம் அப்படி மாறி போச்சு. எது வேணாலும் நடக்கலாம். நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. வருண் மனசு மாறுவான். மாறுவாரா? ஏமா, இதுக்கு மேல உனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நான் என்ன கோச்சிங் சென்டரா நடத்துறேன்? என் புள்ளைய உன்னால வழிக்கு கொண்டு வர முடியலனா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு. என்ன அத்தை சொல்றீங்க? உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கிளம்பு கிளம்பு. பொட்டிய கட்டு போ. நானே உன் அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். அதுக்கப்புறம் உன் அப்பா தாங்குவாரான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ஐயோ அத்தை, வேண்டாம், அவர் தாங்க மாட்டாரு. அப்ப சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. சரியா அத்தை, நான் அவரை மாத்தி காட்டுறேன். அப்பாடா, இனிமே நான் அவர் பொண்டாட்டியா நடிக்க மாட்டேன். அவர் பொண்டாட்டியாவே வாழ்ந்து காட்டுறேன். ஆஹா, கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த முடிவை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. வெரி குட். ஆனா இந்த தடவையே நீ ஏமாத்திர மாட்டியே. என்ன நம்புங்க, சீக்கிரமா உங்களை நான் பாட்டி ஆக்கி காட்டுறேன். அப்படி சொல்லு நீ என் மருமகளே. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு வெதையோட சாப்பிட போறேன்.
இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குழிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.